ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மாம் 60. இப்போ பார்த்திங்கன்னா நானே வந்து இந்த ஸ்க்ரீனை போட்டேன். கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, ஒரு துப்பட்டா தான் இருந்தது, அதை எடுத்து இந்த கிச்சனுக்கு வந்து நான் போட்டு விட்டேன். வெளிச்சமும் வேணும், அதே சமயம் நமக்கு காற்றும் வேணும்னு வர வர பார்த்திங்கன்னா நானே வந்து கார் பண்ணுற ஒர்க்கில் எல்லா ஒர்க்கையும் நான் பார்த்துட்டு வரேன். ப்ளம்பிங் ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டு வரேன். ஏதோ எனக்கு தெரிஞ்சதே பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இது மாதிரி போட்டு விட்டேன். இப்போ காலையில் டிஃபன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த வேலை பார்த்துட்டு வந்தேன். காலையில் தான் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பேன் நான், அதனால தான் இப்போ வந்து ஒரு 4 இட்லி வந்து பொடி இட்லி பண்ணியிருக்கேன். இது வந்து என்னோடய பொண்ணுக்கு சாப்பிட மாட்டா, 2 பால் தான் சாப்பிடுவா. அப்புறம் எனக்கு என்ன வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்ப்போம். இங்கே வந்து என்னோடய ஃபேவரெட்டு பழைய சாதம், அதாவது பழையதுன்னு தான் சொல்லுவாங்க. பழைய சாதம்லாம் சில பேர் சொல்கிறாங்க, அதெல்லாம் தப்பான வேர்டு. பழையது அப்படிங்கிறது தான் உண்மையான அதோட வார்த்தை. பழையது தான், பழைய சோறுலாம் கிடையாது. தண்ணி ஊற்றின பழையது. இது மீன் குழம்பு சூப்பராக இருக்குது. இது வந்து சாலை மீன் குழம்பு செம்மையாக இருக்கும். பழையதுன்னு நான் அது சாப்பிட போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மணி 10 இப்போ சமையல் பண்ணிடலாம் ஆரம்பிச்சிட்டேன். வெயில் உக்கரமாக எடுத்துங்க. 1/2 கிலோ இறா வந்துட்டு உரித்து வச்சுட்டேன். வீட்டில் வந்தால் க்ளீன் பண்ணி நல்லா மஞ்சள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். 1/2 கிலோவுக்கு 1/2 கிலோ பொருள் போடுறோம். சைடாக வெங்காயம், அப்புறமா உருளைக்கிழங்கு 2, தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோம், கொத்தமல்லி கருவேப்பிலை, அவ்வளோதான். இப்போ முதல்ல இறா வறுத்துக்கலாம். இங்கே வந்து கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம் பொரியலுக்காக. இப்போ பார்த்திங்கன்னா இறா வந்து உருளைக்கிழங்கு வறுவல் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இறா தண்ணி விட்டுடும். கடைசியில் தான் போட்டு ஒரு 5 நிமிஷத்தில் அதை எடுத்துடணும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் 3 நிமிஷம் இருந்தால் போதும். உப்பு செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்குது எல்லாமே. அப்படியே வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான். கேபேஜ் வந்து தேங்காய் போட்டு பொரியல் பண்ணி இதில் பவுலில் எடுத்து வச்சுட்டுருக்கேன். அது ஒரு டிப்பு வந்து சொல்கிறேன். இந்த பிகினர்ஸ்க்கு எப்போயுமே பொரியல் அதெல்லாம் செஞ்சால் உடனே மூடக்கூடாது. லைட்டாக வந்து ஆஃபாக திறந்து வச்சுட்டு அப்புறம் மூடினா தான் தண்ணி விடாமல் இருக்கும். அது தண்ணி விட்டால் கெட்டு போயிடும், தண்ணியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சமையல் எல்லாமே முடிச்சிட்டேன். மணி வந்து இன்றைக்கி 11 ஆகுது. சீக்கிரமாக முடிச்சிட்டா வெயிலுக்கு நல்லா இருக்கும் தான் முடிச்சு வச்சுட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தேன், மேலே ஃப்ளைட்டு பறந்துட்டுருக்கு. இங்கே வந்து ரைஸ் வந்து நேற்றுதே இருக்குது, கொஞ்சம் எடுத்து வச்சுட்டுருக்கேன். நான் அதிலே கொஞ்சம் பழைய சாதம் காலையில் மீன் குழம்பு போட்டு சாப்பிட்டு அதே திட்டமாக கொஞ்சம் மத்தியானத்துக்கு வச்சுருக்கேன். அடுத்தது இங்கே என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அங்கே மீன் குழம்பு, ஒரு மீனும் 2 மீன் இருக்குது. சாலை மீன், மாங்காய் எல்லாமே இருக்குது. முட்டை ஒன்று இருக்குது, என் பொண்ணுக்கோ இல்லை நானும் எடுத்துப்பேன். அடுத்து இங்கே வந்துட்டு இறா வந்து உருளைக்கிழங்கு போட்டு வறுவல் பண்ணிருக்கேன். அடுத்து இங்கே என்ன வைக்கலாம், இங்கே வந்து ரசம் இருக்குது. அடுத்து இங்கே காலைல செஞ்ச பொடி இட்லி இருக்குது. அப்புறம் சாலை மீன் வறுவலில் 2 இருக்குது. இங்கே வந்து கேபேஜ் வந்து தேங்காய் போட்டு பொரியல் இருக்குது. மோர் வந்து இங்கே அடித்து வச்சுருக்கேன். அப்புறம் வீட்டில் ஒரு ஒரிஜினல் தயிரும் இருக்குது. எல்லாம் போக அடுத்து இங்கே வந்து சப்பாத்தி மாவு வந்து இங்கே இருக்குது, சப்பாத்தி போடணும். அது இல்லாமல் என் பையன் ஜாமுன் அவனுக்கு சுட்டதையே நான் என்ன பண்ணுவேன், அப்போவே அந்த காலத்துலேருந்தே அப்படி தான் பண்ணுவேன். எடுத்து ஒரு 10-15 ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன். வச்சுட்டு எப்போ வேணுமோ அப்போ எடுத்து ஜீரா பாகு, அதாவது சர்க்கரை பாகு எடுத்துகிட்டு அதில் போட்டு வச்சுட்டு கொடுத்தேன்னா அவனுக்கு அப்போ தான் திருப்தி. எல்லோரும் கூட சாப்பிட்டா எனக்கு பத்தலை அப்படின்னு சொல்லுவான். அதனால் இப்போ அதை போட்டு வச்சுட்டேன், ஊறட்டும். கொஞ்சம் அதை போடும்போது என்ன பண்ணோன்னா, நம்ம ஃப்ரெஷ்ஷாக செய்யும்போது போடுற மாதிரி ஆறுன ஜாமுன் சுட போட மாட்டோம் ஜீராவில், கொஞ்சம் கழித்து போடலாம். ஆனால் இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு வெளியே கொஞ்சம் கல் மாதிரி தான் இருக்கும். அது கொஞ்சம் நல்லா தண்ணியாகவே இருக்கும் மாதிரி போட்டு ஒரு கொதி விட்டு ஆஃப் பண்ணிட்டோம்னா அது நல்லா ஜீரா எடுத்துக்கும். இது ஒரு சின்ன டிப்பு. சின்ன பசங்க இருந்தால் இந்த மாதிரி பண்ணாங்கன்னா கொஞ்சம் மறைச்சி வச்சுட்டு ஒரு 10 நாள் கழித்து அப்படி கொடுப்பேன் நான். அந்த மாதிரி தான் இப்போவும் செய்கிறேன், உடம்புக்கு கெடுதல். இதுதான் இன்றைக்கி லஞ்சு. உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். சும்மா நம்ம ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படிலாம் கேட்போம் இல்லையா, அதே மாதிரி நீங்களும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான், அதனால தான் கேட்குறேன். உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இனி குளிக்க போகணும், வேலை இருக்குது. இங்கே ரூமில் பார்த்திங்கன்னா டெய்லி வந்து யாரை கட்டி வைக்கிற வேலையே தான் போயிருக்கீங்க. பாருங்கள் எப்படி போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அலங்கோலமாக கிடக்குது. எல்லாமே திறந்து கீழே எல்லாமே எடுத்து வைக்கிறது, திரும்ப எடுத்து வாரி போடுறது. அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ்ஸிங் டேபிள் அப்படி திறந்துருக்கு பாருங்கள். இன்றைக்கி வந்து இந்த வேலை பார்த்ததுனால, அதாவது ஒரு ஸ்க்ரீன் போட்டேன் இந்த மாதிரி கிச்சனுக்கும் அதுக்குமே கொஞ்சம் இதாக இருக்கட்டும் பார்க்கறதுக்கு. அதனால் இன்றைக்கி இதை திருப்பி கவுத்து கொட்டி வச்சுருக்கேன், திரும்ப எடுத்து உள்ளே வைப்பேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், மணி வந்து இப்போ 1 சாப்பாடு போட்டேன். ஒரு முட்டை, மீன் குழம்பு, ஒரு மீன், மாங்காய் துண்டு, ஒரு சப்பாத்தி, 2 வறுவல், சாலை மீன் வறுவல், இறா தொக்கம் கொஞ்சோண்டு வச்சுருக்கேன், கேபேஜ் பொரியல் வச்சுருக்கேன். அடுத்து மாம்பழமும் வைக்க போகிறேன். வச்சு இவ்வளோத்தையும் சாப்பிட போகிறேன். இப்போ வந்து இவ்வளவோ வச்சாச்சு, சாப்பிட போகிறேன் நான்.